பொன்வானம் பன்னீர் தூது நான் பாடுறச்சேன் ஹமீத் அங்கிள் வந்து சொல்கிறாரு, இந்த பாட்டை யாருமே இது வரைக்கும் ஸ்டேஜில் பாடி நான் கேட்டதே கிடையாது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். பொன்வானம் பன்னீர் தூவது இந்நேரம். ஒரிஜினல் ட்ராக்கை தூக்கி போட்டுட்டு இந்த வாய்ஸ் தாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு 10 பேர் கமெண்ட் வேறு போடுறாங்க. கமெண்ட் போட்டு அதை வேற உண்மை நம்பி என்ன உனக்கு ரசனையே இல்லை அப்படின்னு என்னையே திட்டுறாங்க. போன ஏஷியாநெட் ஸ்டார் சிங்கர் சீசனில் வந்து வின் பண்ண பையன் அரவிந்த், அவனுக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அவங்கெல்லாம் பாடும்போது எனக்கு சந்தோஷமாக என்ன, நான் வின் பண்ணுற மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு. நான் ரியாலிட்டிஸ் நான் போனதே கிடையாது. ஒரே ஒரு ராஜகீதம் மட்டும்தான். தட் இஸ் அ பியோர் ரியாலிட்டி. ரியாலிட்டினா ரியாலிட்டி. ஆடியன்ஸ் உட்காந்துருப்பாங்க, அவங்க ஓட் போடுவாங்க, அதில் அந்த பேலட்டில் வந்ததுன்னா நீங்கள் வந்து ஜெயிச்சிங்க. இதுதான் இது. ஸோ பக்கா ரியாலிட்டி அதுதான் இது. அதில் எந்த ட்ராமாவும் கிடையாது, எந்த இதுவுமே ஒளிவு மறைவெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு பர்சன், ரொம்ப டிசிப்ளின்டான ஒரு பர்சன் நடத்தினாங்க. ஸோ அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டிசிப்ளின்டாக போகும் அது. அதனால் அது தவிர வேறு எந்த ரியாலிட்டியும் நான் பாடினதும் கிடையாது, நான் போனதும் கிடையாது. நான் டிவியில் கூட பார்க்க மாட்டேன் மேக்ஸிமம், எதுவுமே பார்த்தது கிடையாது. ஆனால் இப்போ இந்த ரியாலிட்டியில் இருந்தால் தான் ஒரு ஒரு ஃபேம் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுவாங்க, ஒரு 2 monthஸில் ஆடிஷன் இருக்குது, கொஞ்சம் என் பொண்ணுக்கு ஏதாவது சொல்லித்தர முடியுமா அப்படின்ட்டு. 2 months கிராஷ் கோர்ஸ் அளவுக்கு நம்ம என்ன சொல்லித்தர முடியும், நமக்கு என்ன தெரியும் ஃபஸ்ட்டு சொல்லித்தரத்துக்கு அப்படின்னு இருக்கும். அதாவது இம்மீடியட்டாக. சரி, அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் சொல்லுங்க. இல்லை, நிறைய நான் டெய்லி கால் வருது. நான் டெய்லி வந்து என்ன கேட்குறாங்க, ஜீ தமிழில் என் பொண்ணும் பாடணும், எப்படியாவது வந்து அவங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுத்துருங்க அப்படின்ட்டு. ஜீ தமிழில் பாடினா நீங்கள் ஆடிஷன்ஸ் போங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லுங்கள், அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு. இல்லை, இந்த வாட்டி அவள் செலக்ட் ஆகியே ஆகணும். வாட் இஸ் திஸ்? இது என்ன ஒரு கம்பல்ஷனாக இருக்குது? அப்புறம் நம்மக்கிட்ட வந்துட்டு அவங்க செலக்ட் ஆகலைன்னா அவங்க வந்து உங்ககிட்ட வந்தேன் வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக நான் மோஸ்ட்லி இதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட் அந்த 2 months கிராஷ் கோர்ஸே நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். என்னால் முடியாதுன்னு சொல்லிடுவேன். அது எப்படி நான் 2 monthsல இசைங்கிற ஒரு விஷயம் வந்து திணிக்க முடியும்? 2 months நேரம் வருவாங்களா? இன்ஸ்டாலேயோ வாட்ஸ்அப்லையோ யார்ட்டையா நம்பர் கேட்டு தான் வருவாங்க. இல்லை, ஃபோன் 2 months கிளாஸ் இப்போ எடுக்கிறோன்னா நேரம் வரதுக்கு நேரம் கூட வராங்களாம். ஆன்லைனில் எடுங்க, இல்லை நேரம் வரும் அப்படின்னு. வெளியூரில் இருக்கிறவங்களாம் ஆன்லைனில் எப்படியாவது எடுங்க, இந்த வாட்டி சூப்பர் சிங்கரில் பாடினோம், இந்த வாட்டி ஜீ தமிழ். 2 months சரி, நீங்கள் 1 yearன்னு எடுத்தால் கூட அதுக்கான தகுதியை வளர்த்துக்கிட்டு நீங்கள் போங்களேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். நாளைக்கு உங்களை யாரும் கேள்வி கேட்காத அளவுக்கு போய் நில்லுங்க. எங்கே ஒருத்தர் கேட்டார், ஆக்சுவலாக நான் லீவுக்கு வரேன், சரி அந்த டைமில் நான் அப்படியே அந்த சிங்கிங் ஷோவில் பார்ட்டிசிபேட், அதாவது உங்களுக்கு லீவ் இருக்கும்போது சிங்கிங் ஷோ வரணும், அது கொஞ்சம் லீவுக்கு வரேன் அந்த சிங்கிங் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணது எப்படி சார் முடியும்னு. அது ரொம்ப கஷ்டம். அது இல்லைண்ணா, நான் வந்த பாதையும் பயணமும் டோட்டலி ஆப்போசிட். அதுக்கு வந்து டோட்டலாக ஆப்போசிட்டாக அவங்க கேட்குறாங்க. இது எப்படி நான் அவங்களுக்கு என்ன சொல்லித்தர முடியும், என்ன இது பண்ண முடியும், என்ன கைட் பண்ண முடியும் என்னால்? இது இன்னும் அதாவது அங்கே லைம் லைட்டில் வந்துடணும், அங்கே போய் நின்றுடணும், அதுதான் ஒரே ஒரு கோல். லைஃபோட கோலே அதுதான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாடணுங்கிற ஒரு விஷயம் இருக்கே, அதை யாரும் செய்வாங்க? அதாங்க கமெண்ட்டில் பார்ப்பாங்க, இல்லை நல்லா பாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைண்ணா, அதுவும் நடக்குது. ஜனங்களுக்கு எது உண்மை எது பொய்ன்னு புரியாத அளவுக்கு நிறைய வீடியோஸ் பார்க்குறேன். பாடுறாங்க, ஒரிஜினல் வாய்ஸே வந்து போடுறாங்க. அதுக்கு என்னமா பாடியிருக்காங்க பாருங்கள். எனக்கே அது வந்து நிறைய. ஆமாம், அது நானே பார்த்துருக்கேன். நான் ஒரு சில வீடியோலாம் பார்த்துருக்கேன். ஒரிஜினல் ட்ராக்கை தூக்கி போட்டுட்டு இந்த வாய்ஸ் தாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு 10 பேர் கமெண்ட் வேறு போடுறாங்க. கமெண்ட் போட்டு அதை வேற உண்மை நம்பி என்ன உனக்கு ரசனையே இல்லை அப்படின்னு என்னையே திட்டுறாங்க. இது ஒரிஜினலுங்க அப்படின்ற, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ சும்மா ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்ப அப்படின்வாங்க. டேய், உண்மையே சொல்கிறேன்டா. இல்லை, அது கரெக்டு தான். அது இப்போ வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. மக்களுக்கும் வந்து சில விஷயங்கள் நம்ம புரிய வைக்கவும் முடியல. இது இல்லைங்க, இது ஒரிஜினலுங்க, அது அப்படிதாங்க இருக்கு, அவங்க நல்லதாங்க இல்லையா, ஜஸ்ட் ஃபார் த ஃபேஸ். யாராவது வாவ் அப்படின்னு ஒரு யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய ஆள் யாராவது சொல்லிட்டாங்கன்னா அது மீடியாக்கரான ஒரு விஷயமா இருக்கும். அவங்களுக்கு அந்த நேரத்தில் அது ஒரு பம்பான ஒரு விஷயம் வந்து அவங்க வந்து வாவ் சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான். ஆக்சுவலாக இன்னர் ஸ்டோரின்னு பார்த்தா அது வாவாக இருந்திருக்காது, ரொம்ப சாதாரணமாக பாடியிருப்பாங்க.
ஆனால் வந்துட்டு அவங்கள அதுக்கப்புறம் கொண்டாட ஆரம்பிக்கிறது வந்து வேறு லெவலில் கொண்டாடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க மட்டும்தான் சிங்கர், வேறு யாருமே சிங்கர் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு கொண்டாடுவாங்க. பொன்வானம் பன்னீர் தூவுதுங்கிற பாட்டு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ராஜகீதமில் பாடுறேன். சரியான பாட்டு இது. பொன்வானம் பன்னீர் தூவுது நான் பாடுறச்ச ஹமீத் அங்கிள் வந்து சொல்கிறாரு, இந்த பாட்டை யாருமே இது வரைக்கும் ஸ்டேஜில் பாடி நான் கேட்டதே கிடையாது. திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் எவர். அதில் ஒரு ஹம்மிங் வருமே ஃபஸ்ட் எடுத்தோன்னே. ஆமாம் ஆமாம், அதை கேட்டுட்டு தான் அங்கிள் சொன்னார், யூ ஆர் செலக்டட், நீங்கள் இந்த பாட்டு தான் ஃபஸ்ட்டு பாடணுன்ட்டு. அப்போது ராஜகீதம் டைமில் வந்துட்டு இது இன்ஸ்டாகிராம் இது எதுவுமே கிடையாது. எனக்கு ஜெர்மன்லேருந்து ராஜ் டிவிக்கு லெட்டர் அனுப்பிச்சு அந்த லெட்டரெல்லாம் நான் வந்து வச்சுருந்தேன். ரொம்ப நாளுக்கு பூனாவில் வச்சுருந்தேன் நான். அந்த லெட்டரில் வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பிச்சிட்டு, இந்த பொன்வானம் பாட்டு ரொம்ப அழகாக பாடினீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்ச லெட்டர்லாம் உண்டு. இப்போ நான் வந்து ரீசெண்டாக ஒரு நிகழ்ச்சி, ஐயாவோட நிகழ்ச்சியில் பாடும்போது அந்த பாட்டு பாடுறேன். கீழே கமெண்ட்டில் வந்து ஒரு ஜீ தமிழ் சிங்கர் ஒரு பொண்ணு பேரை போட்டுட்டு, அந்த பொண்ணு அளவுக்கு நீங்கள் பாட முடியாது. சரி, என்னால் பாட முடியாது. என்னால் ஜானகி அம்மா அளவுக்கு பாட முடியுமா தான் நான் யோசிக்க முடியும். அந்த பொண்ணு மாதிரி பாடணுமா நான் எதுவும் யோசிக்கணும் ஃபஸ்ட்டு. இல்லை அதான் தெரியாது. அது ஆக்சுவலாக வந்து அது நடந்திருக்குமா? அது வந்து அதான் சொன்னேன், கார்ப்பரேட் உலகங்களில் வந்து யார் எதை எப்போ பூஸ்ட் பண்ணுறாங்கங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க பூஸ்ட் பண்ணுறதுனால அந்த ஒரிஜினல் டேலண்ட்ஸ் வந்து இங்கே அழிக்கப்படுது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. சரி, எனக்கு வந்து எப்படின்னா நான் வந்து எப்படின்னா லைவாக பாட்டு கேட்குறதுன்னு வச்சுக்கேன். இப்போ நீங்கள் பாடுறதோ இல்லை ஒரு வருஷா பாடுறது அது மாதிரி நான் கேட்டிருக்கேன். அவங்கவுங்களுக்கு ஒரு இது இருக்குது. அதில் எது பர்ஃபெக்டாக சில நேரத்தில் ஒரு பாட்டு வரும்போது எனக்கு பாட தெரியாதுன்னா எனக்கு நான் வந்து இப்போ எனக்கு மியூசிக் தெரியாது. ஆனால் யாராவது ஒருத்தர் பாடும்போது எங்கே தப்பு இருக்குன்னு என்னால் சொல்ல முடியும். அது என்னால் சொல்ல முடியும். ஏன்னா நான் பாட்டை கேட்டுகிட்டே இருந்திருக்கேன்ல, அது எனக்கு தெரியும். அது என்னை போல் நிறைய பப்ளிக்கில் வந்து நிறைய பேர் தெரியும். இந்த அது என்ன அதில் தப்பு. சமீபத்தில் ஏதோ ஒரு டிவி ஷோவில் ஒரு சிங்கர் பாடுறாங்க. எல்லாரும் வந்து அந்த சிங்கரை வந்து பயங்கரமாக பாராட்டுறாங்க. பயங்கரமாக சூப்பராக இருக்குது இருக்குன்னா அப்போது ஒரு பாட்டு ஒன்று பாடுது. அந்த பொண்ணு பாடும்போது எந்த இடத்துல தப்புங்கன்னு எனக்கு கரெக்டாக தெரியும். அப்படின்னு அவ்வளோதான். அதுக்கு மேலே எங்கள் அம்மா என்ன அப்படின்னா, இல்லை அந்த இடத்துல இப்படி வராதுல்ல, அது எப்படி வரும் நீ சொல்லுண்ணே. இல்லை எனக்கு பாட வராது, அது வேறு விஷயம். ஆனால் அந்த இடத்துல இப்படி வராது, அந்த இடத்துல இப்படி வராது, அது ஏன் மாற்றுச்சு, அது ஏன் அந்த இடத்துல மாற்றுச்சு, ஒரு பார் விட்டு எடுத்துச்சு, வேறு எதுவுமே கிடையாது. ஒரு பார் விட்டு எடுத்துச்சுன்னு வாங்கல்ல, ஒரு சின்ன டிலேயில் எடுக்கிறது, தள்ளி எடுக்கும்போது அது தள்ளி வராது, அவ்வளோதான். அது சொல்லும்போது பலர் வந்து உங்களுக்கு என்ன தெரியும், அது ஒன்று, அந்த பொண்ணு மாதிரி பாட முடியாது அப்படிங்கிறது. நான் வந்து அந்த மாதிரி கச்சேரிக்கு போகும்போதே பார்த்துருக்கேன். அவங்க வரும்போது தான் பெரிய மாஸ் அட்ராக்ஷன் இருக்கும். ஆனால் அதே ஸ்டேஜில் வேறு நல்ல சிங்கர்ஸ் சூப்பராக பாடுவாங்க. அதெல்லாமே நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் அவங்கள பாராட்ட வேணான்னு சொல்ல, பட் கம்பேர் பண்ணுறேன். நானும் அதான் சொல்கிறேன். நீங்கள் அவங்க இப்போ என்ன சொல்கிறதுனா, அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதை ஏன் நாங்கள் சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக எங்களுக்கு இருக்க தெரியலங்கிறதுக்காக எங்களுக்கு கொடுக்காம இருக்கீங்களா, இல்லை நாங்கள் பாடுறதே உங்களுக்கு கேட்கலையா அப்படின்னு தான். ஏன்னா இதுக்காகவே வந்து நாங்கள் வேறு எந்த ஒரு ப்ரொஃபஷனும் எடுத்துக்காமல் இதுதான் எங்கள் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்ட்ரகிளையும் நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணி வந்திருக்கோம். மே தட் பி முகேஷ் அண்ணா ஆர் மீ ஆர் சத்யன், ஹூ எவர் மே தட் பி, எங்கள் டைமில் வந்து பிரியா ஹிமேஷ் யாராக இருந்தாலுமே சரி, அதுக்கான ஒரு ஸ்ட்ரகிள், அதுக்கான ஒரு பாட்டு எடுக்கிறச்சு அதனோட பர்ஃபெக்ஷன் எவ்வளோ நம்ம கொடுக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேஜ்லையும் நாங்கள் வந்து அதை வந்து ரிப்பீட்டடாக பர்ஃபெக்ஷன் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேஜில் கொடுக்க முடியல, அடுத்த ஸ்டேஜில் நம்ம இதை பாடிடணும், இதுதான் மைண்டில் ஓடிட்டுருக்கோம் எங்களுக்கு. அதான் சொல்கிறேன், பாட்டு தவிர வேறு யோசிக்கவே தெரியாது. இந்த ஸ்டேஜில் இந்த ஒரு இடம் மிஸ் ஆகிடுச்சு, அந்த ஒரு இடம் உங்கள் லேசாக வழுக்கிடுச்சு, அடுத்த ஸ்டேஜில் அது வரக்கூடாது, எனக்கு எப்படியாவது வரணும். அது நாங்கள் எங்கே போகிறச்சுமே வண்டி ஓட்டிகிட்டு போகிறச்ச சாப்பிட்றச்ச அந்த தாட்டே தான் இருக்கும். அது ஒரு பூச்சி மாதிரி எங்களுக்கு. அதுதான் வைரஸாக இருந்ததே தவிர வைரல் எப்படி ஆக்குறதுங்கிறது வைரஸாக இல்லை. இதை தான் நான் வந்து திருப்பி சொல்ல வரேன். நான் முகேஷ் அண்ணாவோட ஸ்ட்ரகிள்லாம் வந்துட்டு பீயிங் அ பர்ஃபெக்ட் சிங்கர், பர்ஃபெக்டோடைய உச்சக்கட்டம். அந்த மாதிரி ஒரு சிங்கர் அவ்வளோ பணிவாக எப்படி இருக்கணும், அவ்வளோ ஒரு சிங்கராக அவர் வந்து அவரோட சாக்ரிஃபைஸஸும் நிறைய இருக்குது. ஆஸ் அ சிங்கர் அவரோட சாக்ரிஃபைஸஸும் நிறைய இருக்குது. ஆனால் வந்து அவர் அந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு இன்றைக்கும் வந்து நிறைய பேர் வந்து கம்பேரிசனில் வச்சு பார்த்தீங்கன்னா முகேஷ் அண்ணா வில் ஸ்டாண்ட் டால்.
ஏன்னா நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் மியூசிக், பட் நான் எவ்வளோ பணிவாக இருக்கேனோ அப்போ தான் எனக்கு மியூசிக் வருங்கிறதுல அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். ஆமாம். இந்த விஷயம் இப்போ இருக்கிற எந்த ஒரு சிங்கர்கிட்டையுமே நான் பார்க்குறது இல்லை. எனக்கு அது ஒரு பெரிய சங்கடமாக இருக்குது. அதாவது நேத்திக்கு பார்த்தவொடனே இன்னைக்கு வந்து எனக்கு யாரும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிற காலமாக தான் இருக்குது. இல்லை அது வந்து டு பி வெரி ஓப்பன், நான் யார் கேட்டாலும் எங்கே கேட்டாலும் சொல்லுவேன், முகேஷ், சுர்முகி, இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு வார்த்தை வரும். இந்த முகேஷ், சுர்முகின்னு நான் சொல்லும் போதே என்னென்னா அந்த பணிவு தான். அது காரணம் வந்து இவ்வளோ தூரம் அந்த ப்ளேபேக் சிங்கிங் பாடியிருந்தாலும் நான் வந்து என்னை பற்றி சொல்லுவேன், நான் முகேஷுக்கு ஃப்ரெண்டாக இருக்கலாம். அதான் சார், ஃப்ரெண்டு வேறு தொழில் வேறுன்னுவாங்க. நான் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஆனால் நான் சொல்லும்போது முகேஷுக்கு வந்து கேட்பாப்புல இந்த பாட்டு அப்படின்னு. எனக்கு பாட்டு தெரியாது, அந்த பாட்டை அவன் பாடுற மாதிரி பர்ஃபெக்டாக பாட முடியாது. அன்றைக்கி ஏதோ ஒரு ஆர்கெஸ்ட்ராவில் அந்த ராஜா சார் பாட்டு, அந்த சிறு பொன்மணி செய்யும் அந்த பாட்டு வந்து பாடும்போது ஒரு இடத்துல இப்படி தப்பானா டக்குனு இப்படி திரும்பி அந்த முகேஷில் அது வந்து என்னன்னா நான் வந்து அதை பர்சனலாக முகேஷ் அந்த இடத்துல அது ஒரு சின்ன இதுவாக எனக்கு தெரியாது. ஆனால் நான் கேட்குறப்ப நீ அந்த மாதிரி தப்பே பண்ண மாட்டியே அப்படின்னா, எனக்கு நான் இத்தனை வருஷத்தில் ஸ்டேஜில் பாடும்போது அவன் தப்பு செஞ்சு, அவன் இன்னும் உரிமையோட சொல்கிறேன், தப்பு செஞ்சு முகேஷை நான் பார்த்தது அந்த ஒரே ஒரு சின்ன ஒரு வரியில தான், வேறு எங்கேயுமே நான் பார்த்ததில்லை. அதெல்லாம் எனக்கு வந்து என்னன்னா அப்போ எல்லாத்தையும் அதான் சொல்றேன், பர்ஃபெக்ட் சிங்கருங்க அப்படின்னு. ஆஸ் அ சிங்கர் அவருக்கு அதுக்கப்புறம் அது எப்போ அந்த மேடை கிடைக்கும் அந்த பாட்டை பாடுவோம், அந்த பாட்டை எப்போ நம்ம கரெக்டாக பாடுவோங்கிறது தான் மைண்டில் ஒரு பூச்சி மாதிரி ஓடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிங்கர்ஸ் தானே தவிர நாங்கள் முன்னாடி யார் வீடியோ எடுக்கிறாங்க, யார் என்ன ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்டு ஃபோட்டோ வாங்கணும், அவங்கள்ட்ட கேட்டு வீடியோ வாங்கணும், இதெல்லாம் சத்தியமாக தெரியாத, அதை பற்றி என்னன்னே தெரியாத ஒரு சிங்கர்ஸ் நாங்கள்லாம். பட் வி என்ஜாய் வாட் வி டூ. பட் முகேஷும் வந்து சொன்னாப்ல, அவர் மியூசிக் கற்றுக்கல, இன்னும் இப்போ தான் கற்றுட்ருக்கேன், பாட்டு கற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னாப்ல. ஆனால் சமீபத்தில் வந்தப்போ ஒரே ராகத்தில் வந்த என்ன ராகம் அது, ஐயோ அதான் ஆடல் கலையே தேவன் தந்தது, என்ன ராகம், சாருகேசியில் வந்த பல பாடல்களை டக்குன்னு ஒரு வரியாக பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ராகம்? ராகமும் தெரியாதுண்ணா எனக்கு. இல்லை, ஏதாவது ஒன்று ஒரு ராகம், அவ்வளோ தூரம் பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு ராகம். சத்தியமாக எனக்கு ராகம்லாம் தெரியாதுண்ணா. எனக்கு ஸ்வரம் போடுறதுனால நான் வந்து ரொம்ப நேரம் போடுவேன். ஸ்வரப்படுத்தி எழுத சொல்கிறாங்க, ரொம்ப நேரம் எழுதுவேன். சரி, இப்போ பொன்வானம் பன்னீர் தூதையில் வந்து அந்த ஹம்மிங், அது எனக்கு பிடிச்ச ஹம்மிங்லாம் கேட்குறேன். பாட்டா ஓகே, எனக்கு பிடிச்ச ஹம்மிங்லாம் எனக்கு பொன்வானம் பன்னீர் தூதை, ஆனந்த ராகம், அதோட ஹம்மிங் எங்கே இருக்குது? அது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஹம்மிங் வருமே. ஹம்மிங் கிடையாது. ஹம்மிங் கிடையாதா? வேறு என்ன பாட்டு வரும் இப்போது? பொன்வானம் பன்னீர் ஹம்மிங் வரும், இதே கோயிலில் வரும். அதுக்கப்புறம் வேறு என்ன பாட்டு வந்து ஹம்மிங்கில் வரும்? பாடு நிலாவே. பாடு நிலாவே. வேறு தாலாட்டும் பூங்காற்றில் வரும்ல, தாலாட்டும் பூங்காற்று, கரெக்ட். 4 ஹம்மிங். எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பொன்வானம் பன்னீர் ஹம்மிங் மட்டும்தான் எனக்கு அது கேட்கணும், எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த ஹம்மிங். ஓகேவா, ரெடி. அருமையான ஒரு ஹம்மிங் அது, அந்த ஹம்மிங்கு இதே